காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. மண் சட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தாளிப்பு வடகத்தை வந்து இந்த மாதிரி பிச்சு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மிக்சியில் வந்து 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலா எல்லாம் நல்லா வேகிற மாதிரி நல்லா விட்டுடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன சைஸில் வந்து நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சின்ன வெங்காய குழம்பு தயாராகிடுச்சு.